Let the world hear his word. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவின் இருண்ட பகுதிகளுக்கு மிஷனரியாக தனியாக சென்றார். சில வருடங்கள் கழித்து மிஷன் கமிட்டியார் அவருக்கு கடிதம் எழுதினர். நீங்கள் ஆப்பிரிக்காவில் தனியாக ஊழியம் செய்கிறீர்கள் அல்லவா? உங்களோடு இன்னும் சில மிஷனரிகள் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர ஈஸியான ரோடு எது என்று கேட்டு எழுதினர். டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த கடிதத்திற்கு இவ்வாறு பதில் எழுதினார். அவர்கள் நான் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர ஈஸியான ரோடு எது என்று கேட்டால் அவர்களை இங்கிலாந்து தேசத்திலேயே இருந்து கொள்ள சொல்லுங்கள். அவர்கள் என்னிடம் வந்து சேர ரோடே இல்லாவிட்டாலும் இங்கு என்னிடம் வர விருப்பம் தெரிவிக்கிறவர்கள்தான் எனக்கு தேவை என்று எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் எளிதான வேலைகளை மட்டுமல்ல, தேவனுக்காக எதையும் சாதிக்க துடிக்கும் நபர்கள்தான் தேவனுக்கு தேவை. வில்லியம் கேரி போன்ற மிஷனரிகள் தங்கள் வாழ்க்கையை பெரிதாக நினைக்காமல் தங்கள் தேவனுடைய பணி ஒன்றையே பிரதானமாக்கியதால் தேவனுக்காக அவர்கள் பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்தது. வில்லியம் கேரி இந்தியாவின் பல மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். அவர் அவைகளை அச்சடிக்க நினைத்தபோது அவருடைய அச்சகத்திலேயே எரிந்து சாம்பலானது. ஆனால் வில்லியம் கேரி மனம் தளரவில்லை. அவர் மீண்டும் அவைகளை மொழிபெயர்த்து அச்சடித்து கொடுத்தார். பவுலும் பர்னபாவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் என்று வேதம் கூறுகிறது. பவுலும் சீலாவும் இயேசுவின் நாமத்திற்காக பல அடிகளை பட்டனர். அதை அவர்கள் பாக்கியம் என்று எண்ணினார்கள். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை பழுது பார்த்து கட்டிய போது நெகேமியாவோடு சேர்ந்து பலர் உற்சாகமாக கட்டினார்கள். ஆனால் தெக்கோவா ஊர் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு கழுத்தை கொடுக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனுடைய ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து சாதகமான சூழ்நிலையிலும் பாதகமான சூழ்நிலையிலும் அவருக்காக ஊழியம் செய்பவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்மை அர்ப்பணிக்க முன் வருவோமா? God bless you. Have a blessed day.